வணக்கம். ஜீவிஸ் ஆரா நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் என்னோட முன்னாடி இருக்க வீடியோஸ்லலாம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அந்த காம்பினேஷன்ஸ், அவங்களுடைய மனநிலைமைகள் இதெல்லாம் பத்தி பேசியிருந்தோம். இப்ப வரக்கூடிய காலகட்டங்களாகட்டும், இப்ப நடந்துட்டு இருக்க விஷயங்களாகட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நெறைய கிளாஷஸ், பிரிவினைகள், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இந்த மாரி அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோஷியல் மீடியாவும் அதுக்கு ஒரு காரணமா இருந்துகிட்டு இருக்கு. எல்லாமே அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம யாருக்கு ஒதுக்குறோம், அந்த டாலரன்ஸ் லெவல் எப்படி மாறி போயிருக்கு, ஒருத்தருடைய பேஷன்ஸ் இன்னொருத்தர் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அதாவது டாலரன்ஸ் லெவல் வேறு, பேஷன்ஸ் லெவல் வேறு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். டாலரேட் பண்ணிகிட்டே இருக்க அங்கே பொறுமைங்கிறது வேலை பார்க்காது. அண்டர்ஸ்டாண்டிங், அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளார எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் லெவல், பேஷன்ஸ் லெவல் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இப்போ மதிப்பிடப்பட்டுட்டு இருக்குது. மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே வந்து முன்னாடிலாம் இந்த சோஷியல் மீடியா ரொம்ப அந்த கெஜெட்ஸ் நம்மளை ரொம்ப ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்கக்கிட்ட நம்மளோட ஒப்பீனியன்ஸ், அந்த காசிப்பிங் அந்த மாதிரி பேசிட்டு நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வெண்ட் அவுட் பண்ணுறதா இருந்தது. இப்போ இருக்க காலகட்டம் எப்படி இருக்குன்னா, கரெக்டாக நைட்டு 10 மணிக்கு அப்புறம் 11 மணிக்கு அப்புறம் நம்ம கெஜெட்ஸோடு நம்ம வாழ ஆரம்பிச்சிடுறோம். நம்மளுடைய மனநிலைமைகள் எப்படி இருக்குன்னா, நம்ம ரொம்ப சோகமாக இருக்கோன்னா, நம்ம சோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையே நம்ம சோஷியல் மீடியாவில் தேடி தேடி பார்த்து இன்னும் அந்த டாக்ஸிக்குள்ளேயே நம்ம போய் நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிட்டு அந்த குழிக்குள்ளார நம்ம விழுந்துக்கிட்டே இருக்கோம். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஸ்பௌஸ் வந்து நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் போகிறதும், உங்களுடைய எமோஷன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம போகிறப்பவும், நீங்கள் ஒரு லோன்லினஸ்க்கு போவீங்க. லோன்லினஸ்க்கு போகிறப்போ லோன்லினஸ் ரிலேட்டடாகவே நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தேடுறதாகட்டும், உங்களுக்கு சாதகமாக என்ன சொல்கிறாங்கன்ட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கே நீங்கள் போகிறப்ப, நம்ம என்ன தவறு செஞ்சோம், நம்மளுடைய சைடில் நம்ம எதனால இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, நான் எந்த இடத்துல அந்த வேலிடேஷன் நான் எதிர்பார்த்தேங்கிறதையே நம்ம மறந்துடுவோம். அப்போது அந்த மாதிரி மெசேஜஸ், ஐயோ நீ லோன்லியாக இருக்கியா, அப்போது அந்த ஆப்பனண்ட் உன்னை இப்படிலாம் பண்ணுனானே, நீ இவ்வளோ கிவ்வராக இருந்தியே, இப்போ உன்னை இப்படி பண்ணிட்டானே, இதே மாதிரியே அந்த போய்ட்ரிஸு, அந்த அந்த சாங் கேட்குறது, அந்த வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி அந்த வேர்ச்சுவலாக நீங்கள் போயிட்டு இன்னும் சோக நிலைக்கே போய் மைண்டு டயர்டாகி தூங்குறது. மயக்க நிலையில் போய் தான் உங்கள் பிரெயின் தூங்கும். அப்போ உங்களுக்கு தூக்கம் சரியாகவே இருக்காது. இவங்களுக்கு தான் இந்த இன்சோம்னியா இஷ்யூஸ்லாம் வர்றது. திரும்ப திரும்ப வந்து அந்த டாக்ஸிக்குள்ளாரையே சுழண்டு உங்களுடைய லைஃப்பை வந்து டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கே கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த பிரிவினை நோக்கி போகிறப்ப, உங்களுக்கு சரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஒரு ரிலேஷன்ஷிப்போ சரியாக அமையாது. எங்கே லேக் ஆகுதோ, அதாவது மிரரிங்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளுக்கான சோல் மிரரிங்கை தேடுறது. நானும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா? 2 பேருமே அதே மிஸ்டேக்ஸ் தான் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ 2 பேருமே இந்த குறைகள் பேசிகிட்டே இருந்துட்டு, அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தேடுறப்போ, இங்கே உங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்கும். அதாவது பிரிவினை, கேப்புங்கிறது உண்டாயிட்டே இருக்கும். அந்த பக்கம் உங்கள் ஸ்பௌஸோடைய மனநிலைமை என்ன? அவங்களுடைய ஷூஸில் இருந்து பார்க்குறது. நீங்கள் சாக்ரிஃபைஸராகவும் இருந்துடக்கூடாது. ஒருத்தர் எந்த அளவுக்கு கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க கெஜெட்ஸ்க்கான ஸ்பேஸுங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என் ஃபோன் நீ பார்க்காத, உன் ஃபோன் நான் பார்க்க வேணாம் அப்படிங்கிறப்போ, இட் இஸ் ஓகே டு அ சர்டைன் எக்ஸ்டென்ட். உங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னாலே, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கேப் நம்மளே அங்கே உருவாக்கிட்டோம். இதை திருப்பி சரி பண்ணிக்க முடியுமா, முடியாதா? அப்போ எந்த இடத்துல நம்ம லேக் ஆகிட்ருக்கோம்? முடிஞ்சால் உட்காந்து பேசுங்க. பேச முடியலன்னா, அதாவது உங்களுடைய ஸ்பௌஸ் வந்து நீங்கள் கொடுக்காத ஒரு விஷயத்தையோ, இல்லை அங்கே சஃபிஷியண்ட்டாக இல்லாத ஒரு விஷயத்தினால தான் இன்னொரு இடத்துல அங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிறப்போ, இங்கே நீங்கள் உங்களை அண்டர் வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த இடத்துல நான் நிறைய பேத்த பார்த்துக்கிட்டே இருக்கேன். டிப்ரெஷன் மோடுக்கு போய் இன்னும் நான் என்ன செய்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்பை சரியாக வச்சுக்கிறங்கிறப்போ, டாக்ஸிக் அப்படின்னு தெரிஞ்சாலே ஹவ் டு கம் அவுட், இல்லை ஹவ் டு டிஸ்ட்ராக்ட் மை மைண்ட் இன் அ ஹெல்தி மேனர் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் போய் கரெக்டாக ராங்காக தவறான ஆட்கள்கிட்ட போய் விழுகிறது, கம்ஃபர்ட் ஜோன் அந்த வாய்ஸில் போய் விழுகிறது, அதுக்கப்புறம் அங்கேயும் போய் டாக்ஸிக்கில் மாட்டிட்டு அங்கேயும் சொல்ல முடியாமல் இங்கேயும் சொல்ல முடியாமல், அங்கே ஒரு குறைன்னு நினச்சி, அதாவது உங்கள் ஸ்பௌஸ் கிட்ட குறைன்னு நினச்சி இன்னொரு இடத்துல போய் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் விக்டிம் ஆயிடுறீங்க. கடைசியில் கில்ட்டுக்கு போகிறதும் நீங்களாக தான் இருக்கீங்க. அந்த கில்ட்டுக்கு போகாமல்
அதனால தான் சோஷியலிசம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கான வென்ட் அவுட் பண்ணக்கூடிய இடம். ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டு. இல்லையா, ஒரு குரூப்பில் போய் சிரித்து பேசுறது, லிசன் பண்ணணும். உங்களால் எவ்வளோ லிசன் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். உங்கள் மைண்ட் ஒரு இடத்துல லிசன் பண்ணல, உங்களால் சரியாக டிரைவிங் பண்ண முடியல. இப்போ நீங்கள் வண்டியிலேயே போகிறீங்க, ஒரு பாட்டு கேட்டுட்டு போயிட்டுருப்பீங்க. மைண்டு நல்லா இருந்தால் மூடுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பாட்டு கேட்கணும். சில டைம் சில பேர் என்ன எப்படி போவாங்கன்னா, வண்டியே அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம், பாட்டு கேட்க மாட்டீங்க. அந்த பிரெயினாக போய் உங்கள ஒரு இடத்துல போய் சேர்க்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு சரியான ஒரு மனநிலைமையில் இல்லைன்னு அர்த்தம். அதுலேருந்து எப்படி வெளியே வரதுங்கிற ஒரு வழியை வந்து நீங்கள் தேடணும். இதுக்காக நீங்கள் ஒரு கவுன்சிலர்கிட்ட அந்த கவுன்சிலிங் போய் தான் அப்படிங்கிறது இல்லை. கவுன்சிலிங்கிறது ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ஒரு கார்டனிங்கோ ஏதோ ஒன்று உங்களோட உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியணும். உங்களோட தனிமையில் இருக்கப்போ அது தனிமை இல்லை, தனிமை ஒரு இனிமையான விஷயம்தான் டு அ சர்டைன் எக்ஸ்டென்ட். அந்த ஐசோலேஷன் மோடு வந்து உங்களை விரக்தியில் போய் விட்டுறக்கூடாது. எந்த அளவுக்கு ஹெல்தியாக உங்களுடைய தனிமையை நீங்கள் யூஸ் பண்ணுனீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ லேர்ன் டு பி வித் யோர் செல்ஃப். செல்ஃப் லவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் முக்கியம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புன்னு வரப்போ அதுதான் ஹெல்தி. ஏன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ வெளியே போயிட்டு வராங்கன்னா வெளியே பல விஷயங்களை அவங்க பார்த்துட்டு வரப்போ ஒரு வீடுன்னு வரக்கூடிய இடம் தான் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஜோன். எங்கே போயிட்டு வந்தாலும் அப்பாடா இது என்னோட வீடுன்னு வரப்போ அந்த வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கப்போ அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அப்போது இங்கேயும் ஒதுக்கப்படுறாங்களா, திரும்பி ஒரு கெஜெட் எடுத்துகிட்டு வாஷ்ரூமில் போய் உட்காந்துட்டு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதே ஒரு சல்ட்ரி மோட், அதே ஒரு அப்செட் மூட்லேயே வந்துட்டுருக்கப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் அந்த குடும்பத்தில் பரவிட்டே இருக்கும். அப்படி பார்க்குறப்போ இந்த எமோஷன் ஆகக்கூடிய ராசிகள்லாம் இருக்குது இல்லையா, இந்த நீர் ராசிகள் தான் ரொம்ப எமோஷன் ஆகக்கூடிய ராசிகளாக இருப்பாங்க. நெருப்பு ராசிலையும் மேஷ ராசியும் எமோஷன் ஆகக்கூடியது தான். அதாவது இப்போ நீர் ராசின்னு எடுத்துக்கிட்டோன்னா கடகம், விருச்சிகம், மீனம். இந்த கடகம் பார்த்திங்கன்னா ஹைலி பொசசிவ், விருச்சிகம் பார்த்திங்கன்னா ஓவர் கிவ்விங், தனுசு பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாம் செஞ்சுட்டு அந்த வேலிடேஷனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்போது உங்களுடைய கேரக்டரைசேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ மீனம்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த செய்கிறதுக்கு அப்ரிஷியேஷன் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த அப்ரிஷியேஷன், அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த ப்ரையாரிட்டி என்னுடைய ஸ்பௌஸ் எனக்கு கொடுக்கல அப்படிங்கிறப்ப தான் வந்து தவறான முடிவுகள் எடுக்க போகிறது, டோட்டல் டிப்ரெஷனுக்கு போகிறது. இந்த கடகராசி பார்த்திங்கன்னா எல்லாமே என்னோட கண்ட்ரோல்லே இருக்கணும், நான் சொல்கிறது தான் கேட்கணும், இது பொசசிவ். அந்த பொசசிவாக இருந்து அந்த பவுண்ட்ரிஸ் தாண்டுறப்ப தான் நீங்கள் நிம்மதியை கெடுக்கிறது. இந்த தனுசு ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கைண்ட் ஆஃப் ஓரத்தில் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கிறது. அதாவது உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் நான் பண்ணினேன், பட் எனக்கு நீ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எனக்கு நீ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதப்போ என் லைஃப் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. நீங்களும் தனுசு ராசி பெண்களுக்கு நான் சொல்கிறேன், தனுசு ராசி பெண்கள் வந்து இல்யூஷன்ஸ்குள்ளே நிறைய போயிடுவாங்க. ஸ்பௌஸ் கிட்ட வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை சொல்லவே தெரியாது, அவங்களே அதை தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஸ்பேஸை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது. இப்போ நிலராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொறுமையாகவே இருந்துக்கிட்டு இருப்பீங்க. டாலரேட் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பர்ஸ்ட் அவுட் ஆகுறது. அதாவது இந்த மகரம், கன்னி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகுறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். இவங்க தான் வந்து டக்குன்னு இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன், இன்னும் நான் அடுத்தது டிவோர்ஸ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் எந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு நீங்கள் பார்க்கணும். ஓவர் கிவ்வராக இல்லாமல் இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த காற்று ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டோன்ட் கேர் மாதிரி தான். நான் என்ன சொல்கிறேனோ இது நீ கேட்கலையா, பட்டு 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 அந்த லிசனிங் ஸ்கில் ரொம்ப கம்மியாக இருக்கும் காற்று ராசிக்கு அப்படின்னு பார்க்குறப்போ. ஸோ உங்களுடைய கேரக்டரைசேஷன் என்ன, உங்களுடைய எப்போவுமே ஒரு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நான் என்ன செஞ்சேன் செய்யலை அப்படிங்கிறது முதல் நான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் யோசிச்சுட்டு அந்த மனநிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுடைய ஆப்பனன்ட்கிட்டயே நீங்கள் போய் பேசணும். ஒருத்தர் கல் எறிகிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. பிடிக்கலையா, சிட் அண்ட் டாக். யூ ஆர் நாட் மை எனிமி, யூ ஆர் நாட் மை ஃப்ரெண்ட், யூ ஆர் மை லைஃப் பார்ட்னர். அப்படிங்கிறப்போ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுவாக இருந்தது, ஓகே இது இல்லை, இது எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு நல்ல மனநிலைமையில் இருக்கப்பே ஒருத்தர் பேசிக்கணும். இன்னென்ன விஷயத்துக்கு நான் கோவப்படுவேன், சப்போஸ் இப்படி இருந்தால் நீ என்னை இப்படி வந்து சமாதானப்படுத்திடு, இல்லை நான் வந்து உன்னை இப்படி சமாதானப்படுத்திடுறேன், இல்லை வி வில் சிட் அண்ட் டாக் அப்படிங்கிறத அந்த பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை நிறைய டெவலப் பண்ணிக்கணும். சைலன்ஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். அது வந்து என்ன வேணாலும் பண்ணும். சைலன்ஸை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆனால் அந்த சைலன்ஸே வந்து ஆப்போனண்ட்டை கில் பண்ணிடக்கூடாது. ஸோ நோ அபவுட் யுவர் சைலன்ஸ் லெவல் ஆல்சோ. இன்னும் நிறையா இந்த கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பேசலாம். நன்றி.